கலைஞர்களின் வயிற்றில் அடிக்கும் விடியாத அரசு. பாம்பின் அடிப்படை குணம் விஷத்தை கக்குவதுதான். மனிதர்கள் அதற்கு தீங்கு செய்ய முற்பட்டாலும் உதவி செய்ய முற்பட்டாலும் அது பாரபட்சம் பார்க்காமல் விஷத்தை கக்கும். அதன் அடிப்படை குணம் அப்படியே திமுகவின் அடிப்படை தத்துவமாக இருக்கிறது போல. ஏழை பணக்காரன் நடுத்தர வர்க்கம் என்ற வித்தியாசம் இல்லாமல், ஜாதி மத பேதம் இல்லாமல், இந்த துறை அந்த துறை என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரது வயிற்றிலும் அடிப்பதில் குறியாக இருக்கிறது திமுக அரசு. கலைத்துறையை தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களால் கட்டி வைத்து அதன் முழு கட்டுப்பாட்டையும் திமுக அபகரித்துக் கொள்ள முயன்று வருவது அனைவருக்கும் தெரியும். அதே சமயம் கருணாநிதி காலத்திலிருந்தே அவர்களுக்கு பொழுது போகவில்லை என்றால் கலைத்துறையினரை அழைத்து பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா என்ற பெயரில் கருணாநிதியை புகழ்ந்து பேசும் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்வாங்க. அதில் அனைவரும் கட்டாயம் கலந்து கொண்டு கருணாநிதியை பற்றி புகழ்ந்து பேசிவிட்டு கிளம்பணும். இந்த சிறப்புமிக்க பாரம்பரியத்தை ஸ்டாலின் காலத்திலும் தொன்று தொட்டு தொடர வேண்டும் என்று முடிவு செய்துள்ளது திமுக. ஆனாலும் மக்களுக்கு இருக்கிற கடுப்புல சும்மா ஸ்டாலினுக்கும் இதே புகழ் மாலையை சூடிக்கொள்ள நினைத்தால் ஒருவரும் வரமாட்டார்கள் என்று இவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கு. அதனாலதான் மீண்டும் பழையபடி ஓல்டு கேமான கருணாநிதி பெயரை வைத்துதான் பிழைப்பை ஓட்ட வேண்டும் என்று முடிவு செய்து நூற்றாண்டு விழா என்ற பெயரில் மேடையில் அரங்கேற்றினார்கள். ஜனவரி 7 மிக பிரம்மாண்டமாக கோடிக்கணக்கில் செலவு செய்து யார் அப்பம் வீட்டு காசு என்று உதயநிதியை போல அப்பாவி மக்கள் கேட்கவே கூடாது. அப்படி நடத்தப்பட்ட விழாவில் நடிகர் நடிகைகள் ஒப்பனையாளர்கள் டெக்னீஷியன் என்று கலைத்துறையில் இருந்து பலரை அழைத்து வந்து இவர்கள் புகழ் பாடினார்கள். ஆனால் அதுல பெரிய சோகம் என்னவென்றால் அதில் பங்கேற்ற கலைத்துறையினருக்கு இதுவரை சம்பளமே கொடுக்காமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவல்கள் வெளிவர ஆரம்பித்துள்ளது. என்ன சார், அவங்க உழைத்த உழைப்பிற்கு தானே ஊதியத்தை கேட்கறாங்க. உங்களுடைய வாரிசு உதயநிதி சொன்னது போல உங்க அப்பம் வீட்டு சொத்தை கேட்கலையே. தன்னுடைய உழைப்பை நம்பி உழைத்தவர்களுக்கு அதற்கான சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை உணர்வு கூட உங்களுக்கு கிடையாதா? தொழிலாளர் நலன், உழைக்கும் வர்க்கம் என்று வாய்க்கிழிய பேசுவதெல்லாம் மேடை பேச்சுக்காக மட்டும்தானா? அவர்கள் உங்களிடம் பிச்சை கேட்பது போல அலைய வேண்டும் என்று முடிவு செஞ்சிட்டீங்களா? திமுகவிற்கு தேவை என்றால் திரைத்துறையினரை நெருக்கி வளைத்து இவர்களுக்கு சாதகமாக பேச வைப்பாங்க. காரியம் முடிந்தவுடன் அது யாராக இருந்தாலும் கருணையே இல்லாம தூக்கி வீசிடுவாங்க. இத்தகைய மனோபாவம் கொண்டவர்களை மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து விட்டால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தாக முடியும் என்பதை சிந்தித்து செயல்படுங்கள்.